வாக்கு தத்தம் ஒரு விதமாக இருக்கிறது, ஆனால் இவர்களுடைய நிலைமை வேறு விதமாக இருக்கு. அதாவது கர்த்தர் சொன்ன மாதிரி நடக்காம இங்க வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒரு கான்ட்ரடிக்ஷன். கல்யாணத்தை எது முக்கியம் பேசுவாங்கன்னா அன்பு முக்கியம்னு பேசுவாங்க. ஒருத்தர் மேல அன்பா இருக்கணும், ஏன்னா அன்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாரும் பேசுவாங்க. ஆனா பைபிள்ல திருமணமான தம்பதிகள் முதல் திருமணமான தம்பதிகளுக்கு கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்புலாம் கொடுக்கல. நீ ஒரு கிலோ அன்பு பிடிச்சிக்கோ, நீ ஒரு கிலோ அன்பு பிடிச்சிக்கோன்னு சொல்ல. அவங்களோட சொன்னது என்னமா, ஒரு அன்பாயிருங்கள்லாம் சொல்லல. என்ன சொன்னாரு? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். He gave authority, ஆளுகை. Who has seen the hand of the Lord? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அதாவது கர்த்தருடைய புயம்னா கர்த்தரே பல பெரியவர், அவருடைய புயம்னா அவருடைய வல்லமையை குறிக்கிறது. இந்த கருத்தை யாருங்க பார்த்திருக்கிறா? சில பேர் சொன்னா, பிரதர் கர்த்தருடைய வல்லமையை என் வாழ்க்கையில பார்க்கவே முடியும், ஒன்லி பாடுகளும் கேள்விகளும் தான் இருக்கு, ஏன் இப்படியே மாறாம இருக்குன்னு தெரியல அப்படிங்க சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா, உங்க கேள்வி புரியுது எனக்கு, உங்க பிரச்சனை எனக்கு புரியுது, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, சிலுவை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கொண்டு எங்களுடைய பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உடைய வார்த்தை ஆவியின் மண்டலங்களிலிருந்து புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான சந்தேகங்கள், கேள்விகள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி செயல்படுகிற உடைய வார்த்தை, வல்லமையுள்ள உடைய வார்த்தை ஆண்டவரை புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேசுவீராக, மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எந்த ஒரு மாம்சத்தின் இடையூறும் இராதபடி இப்படி வார்த்தை ஆவியிலிருந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேசு நம்ம இப்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதை கண்டினியூ பண்ணலாம். ஆண்டவராகிய இயேசுடைய சிலுவை, அவருடைய மரணம், சோ இந்த காரியங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. சரியா? கண்டினியூ பண்ணலாம். யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம், அதிலே 19ஆம் வசனம். யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். இந்த பகுதியில ஆண்டவர் மோசேயை அழைத்து, மோசேயின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படி ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். சோ அதோட ஆரம்ப பகுதி. அப்ப ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி உன்னை அனுப்புறேன், நீ பார்வோன்ட்ட போகணும், போய் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படி நீ கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். சொல்லிட்டு இனிஷியலா பேசும்போதே ஒன்று சொல்றாரு, 19ஆம் வசனம். ஆனாலும் எகிப்தின் ராஜா, யாத்திராகம் 3:19 ஆசிக்கிறேன். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டாலுடைய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகிலும் பார்வோன் ராஜா கை வல்லமை கண்டாலுடைய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஓகே, சோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. சரியா? 400 வருஷம் ஆயிடுச்சு. ஆபிரகாம் ஆண்டு முன்னாடி சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப 400 வருஷம் முடிவுல கர்த்தர் மோசேயை சொல்றாரு, நீ போ, நான் உன்னை அனுப்புறேன், நீ போய் பார்வோனின் கைக்கும் எகிப்தியரின் கைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா சொல்லும் போதே சொல்றாரு, முக்கியமான லைன் சொல்றாரு, கை வல்லமை கண்டாருடைய பார்வோன் உங்களை போகட்டான். ஓகே, இதுல ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஆபிரகாம் பண்ண வாக்குத்தத்தபடி, அப்புறம் யாக்கோபு, யாக்கோபு, ஈசாக்கு, இவர்கள் எல்லாரோடும் பண்ண உடன்படிக்கையின்படி இவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகணுமா இல்லையா, அதுதானே நடக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா ஆமா. சரியா? இப்ப இவங்க எகிப்துல இருக்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்டா இல்ல. எகிப்துல அவங்க எப்படி இருக்கலாம்? இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. கரெக்டா? வாக்குத்தத்தம் அப்படி இல்ல. அவங்க எகிப்துல இருப்பாங்கன்னு வாக்குத்தத்தம் இல்ல. வாக்குத்தத்தம் உங்களுக்கு இந்த தேசத்தை தருவேன் என்றதான். அப்புறம் அதுல இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கு அதிகமா நடக்கலாமே தவிர அது கம்மியா என்ன பண்ணக்கூடாது, நடக்கூடாது. ஆனா இவர்கள் எகிப்திலே மாட்டி இருக்கிறார்களா அப்படின்னா உண்மை. சோ இங்க என்ன பாக்குறோம்னா, ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாக்குறோம். என்ன கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னா, வாக்குத்தத்தம் ஒரு விதமாக இருக்கிறது, ஆனால் இவர்களுடைய நிலைமை வேறு விதமாக இருக்கிறது. இவங்க ஆபிரகாம் சந்ததி இல்லையா? இல்ல, ஆபிரகாம் சந்ததி தான். கர்த்தர் இவங்க முற்பதாக்கள் வாக்கு பண்ணியிருக்காரா? கர்த்தர் வாக்கு மாறுவாரா? மாற மாட்டாரு. கர்த்தர் சொன்னது உண்மையா? உண்மைதான். ஆனா இவங்க அடிமையா இருக்காங்களா? அது உண்மைதான். சோ சொன்னதெல்லாம்
திஸ் cannot be. how can they? அவங்க எப்படி அடிமையா இருக்க முடியும்? ஓகே. அவங்க அடிமையா இருக்கக்கூடாது. அதுதான் வந்து கரெக்ட். ஆனா அவங்க அடிமையா இருக்காங்க. சரியா? சோ அப்ப ஏன் இந்த முரண்பாடு? ஏன் இந்த முரண்பாடு? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப அடுத்த முரண்பாடு பாருங்க. சரி இது கூட ஒரு ஓகே. ஏதோ இவன் ஏதோ தப்பு பண்ணா, ஏதோ வந்து இவங்க இது சரியில்ல. அ அது ஒரு இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். அதாவது கர்த்தர் சொன்ன மாரி நடக்காம, இங்க வந்து வேற மாரி நடந்துட்டு இருக்கு. அப்படின்றது ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஓகேயா? ஆனா, இங்க அது மட்டும் இல்ல. இன்னொரு கான்ட்ரடிக்ஷனும் இருக்கு. என்ன கான்ட்ரடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்ப பழைய கதைய விட்டுருங்க. இவங்க ஜனங்கள் சரியில்ல அப்படின்னு சொல்லிக்குவோம். ஏன்னா, ஒருத்தன் கூட ஆண்டவர் கூட சரியான உறவுல இல்ல. தொடர்புல இல்ல. அவரோட ரிலேஷன்ஷிப் சரியில்ல. அவர் சத்தத்த கேட்கல. அப்படி பல காரணங்கள் சொல்லலாம். ஏன் இந்த அடிமைத்தனம் அப்படின்றதுக்கு. இது கர்த்தர் வந்து இவங்க 4 வருஷம் அடிமையா இருந்தா தான் என்னால எதாவது செய்ய முடியும்னு அவர் சொல்லல. அதாவது அவரோட பெர்ஃபெக்ட் பிளான்ல இது கிடையாது. ஆனா இது வந்து அக்காமடேட்டட் பிளான் அப்படின்னு சொல்றோம். அக்காமடேட்டட் பிளான்னா என்ன? அப்படின்னா, அது தேவனுடைய அ அ அனுமதிக்கப்பட்ட சித்தம்னு சொல்லலாம். அதாவது அனுமதிக்கப்பட்டு இல்ல. அது கூட சரியான வார்த்தை கிடையாது. தேவன் அத யூஸ் பண்ணிக்கிட்டார். பயன்படுத்தப்பட்ட சித்தம். அ ஏன்னா வந்து இது வந்து மனுஷ சித்தத்தினால வர பிரச்சனை. இது இவங்க கர்த்தர் சத்தத்த ஒழுங்கா கேட்டிருந்தாங்கன்னா, இங்க போய் மாட்டிக்கணும்னு தேவையில்ல. அவங்க கேட்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். இடையில ஒரு குரூப் இப்படி போயிரும். அதனால அப்படி மாட்டிக்கும்ன்றது அவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்லலன்னா ஆபிரகாம்ட்ட, "உன்னுடைய சந்ததியாரை நான் 400 வருஷம் அடிமையாக வைத்திருப்பேன்னு" சொல்லல. "அவர்கள் உபத்திரவப்படுவார்கள். அவர்கள் அடிமையாக இருப்பார்கள்" அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா நான் என்ன செய்வேன்னு சொன்னேன். சரி. சோ அது கூட அப்படி சொல்லலாம். இப்ப என்னன்னா, ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு. ஆண்டவர் யாரு? சர்வ வல்லவர். ஓகே. அவரால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்ல. அவர் நினைச்சார்ன்னா, அப்படி சொடக்கு போடுறவங்கள அற்புதங்களை செய்யக்கூடியவர். அவர் சர்வ வல்ல தேவன். தம்முடைய வார்த்தையை யாருக்கு குடுக்கிறாரு இங்க? மோசேக்கு குடுக்கிறாரு. என்ன வார்த்தை? என் ஜனங்களே போக விடு. ஓகே. அவர்களை இந்த தேசத்திலிருந்து நீக்கி, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்படி அழைக்கிறார். சரியா? சோ, அ கர்த்தர் வந்து ரொம்ப இப்ப வல்லமை உள்ளவர். அவருக்கு அதிக பவர் இருக்குது. அவரால செய்ய முடியாத ஒண்ணும் இல்ல. அவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை குடுக்கும்போதே என்ன சொல்றாருன்னா, பார்வோன் கை வல்லமை கண்டால் ஒழிய போக விடான்னு ஒரு லைன சொல்றார். இது அடுத்த கான்ட்ரடிக்ஷன். முதல் கான்ட்ரடிக்ஷன் வாக்குத்தத்தங்கள் வந்து ஒரு மாரியா இருக்கு. ஆனா ஏன் வந்து கர்த்தர் சொல்றாரு. நான் வந்து இவங்களை விடுதலை ஆக்க போறேன். பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டு போறேன். அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட், ஒரு புது ப்ராஜெக்ட் கூட்டு மோசே கையில குடுக்குறாரு. குடுத்து எப்பா இந்த இவங்கள போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்பயே சொல்றாரு, நான் இதெல்லாம் சொல்றேன். ஆனாலும் பார்வோன் கை வல்லமை கண்டால் உங்களை போக விடான் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல ஒரு என்ன சொல்ல வருகிறார்? அது என்ன என்ன லெசன் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாக்குத்தத்தங்கள் நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தங்கள் நமக்கு உரியவைகளாகவே இருந்தாலும், கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை நமக்கு அருளப்பட்டு இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பேசியிருக்கிறார். விடுதலையாக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கூட சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்லனா, பார்வோன் கொஞ்சம் தடை பண்ணுவான். கொஞ்சம் பிரச்சனை வரும். அப்படிலாம் சொல்லல. அவர் உறுதியா சொல்றாரு, கை வல்லமை கண்டாலொழிய போக விடான். என்னன்னா, ட்ரூத் கேன் பி ஆன் ஒன் சைட். ஓகே. இஃப் ட்ரூத் இஸ் நாட் பேக்ட் பை பவர். ஓகே. இஃப் ட்ரூத் இஸ் நாட் பேக்ட் பை பவர். வந்து சூழ்நிலை மாறாது. இப்படியேதான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? நியாயம் உங்க பக்கம் இருக்கலாம். இப்ப 2 பேருக்கு தகராறுங்க. ஒருத்தன் அநியாயமா இன்னொருத்தன் மேல இன்னொருத்தனோட லேண்ட அபகரிச்சுட்டான். இல்ல அவனுடைய வீட அபகரிச்சுட்டான். ஏதோ பண்ணிட்டான். அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்டவன் பக்கம் நியாயம் இருக்கா இல்லையா? இருக்கு. அவன் பக்கம் வந்து உண்மை இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா, அக்கம்பெனியிங் பவர் இல்லன்னா, அவன் அப்படியே தான் இருப்பான். அதனால தான் எதுக்கு போறாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அதனால தான் கோர்ட்டுக்கு போறாங்க. அதனால தான் இந்த மாரி பல இடங்களுக்கு போறாங்க. போயி என்ன பண்றாங்கன்னா, தங்கள் நீதியை நிலைநாட்ட விரும்புகிறார்கள். எங்கன்னா, அதிகாரம் படைத்த ஒரு இடத்தில் போய். அ சரியா? ஏன்னா, இந்த பூமி நல்லா கவனிங்க. இந்த பூமி வந்து ஒரு அதிகாரத்தை மையமாகக் கொண்ட இடம். ஓகே. நம்ம இதுல வந்து இந்தியாவுடைய நம்ம இது என்னது ஸ்டேட்மெண்ட், கொடி இதெல்லாம் இருக்கும். வாய்மை வெல்லும். ட்ரூத் அலோன் ட்ரைம்ப்ஸ். ஓகே. வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வாய்மை வெல்லணும்னாலும் அதுக்கு ஒரு பவர் வேணும். பவர் இல்லன்னா வாய்மை என்ன ஆகாது?
ஜெயிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இண்டிபெண்டன்ஸ் இந்தியா வாங்குனதுல ஒரு ஒரு முக்கிய பிவட்டல் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா போஸ்ட் 1945. என்ன 1945 அப்புறம் என்னாச்சுன்னா, 1945ல வேர்ல்டு வார் 2 முடிவுக்கு வந்துச்சு. வேர்ல்டு வார் 2 முடிவுக்கு வந்தப்ப பார்த்தீங்கன்னா, பிரிட்டனுடைய ரிசோர்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எக்கானமி. அதாவது பிரிட்டிஷ் ஆர்மிய வந்து ஜெயத்துக்குள்ள நடத்திட்டு போன வின்ஸ்டன் சர்ச்சில் 44, 45ல பவர்ஃபுல்லா இருந்தவர். ஐ திங்க் 1 ஆர் 2 இயர்ஸ்ல தோற்கடிக்கப்பட்டார் தேர்தல்ல. ஏன்னா பொருளாதார இதுல. பாவம் அவருக்கு வந்து இப்ப நமக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிலாம் இல்ல போல. இந்த அ அப்பா பேரு IFDGH இந்த மாரிலாம் சேர்த்து விடுற டெக்னாலஜிலாம் இல்ல போல. வந்து ஒரே ஆள 7 இடத்துல ஓட்டு போட வைக்கிற திறமை, அதெல்லாம் அவருக்கு இல்ல. அது இருந்தா அவர் ஜெயிச்சுட்டே இருந்திருப்பாரு. சர்ச்சில் தோத்துருக்கவே மாட்டாரு. இப்ப நமக்கு நெறைய திறமைகள், டெக்னாலஜி வளர்ந்திருக்கு. அதனால வந்து நெறைய இந்த மாரிலாம் பண்ணி தொடர்ந்து இருக்கிறோம். அது மாரி அவருக்கு படம் தெரியல. அதனால அவர் தோத்துட்டாரு. வேர்ல்ட் வார் ஹீரோ வின்ஸ்டன் சர்ச்சில். இன்னைக்கு வரைக்கும் புகழப்படுகிறவர். ஆனா அடுத்த எலக்ஷன்ல தோத்து போயிட்டாரு. சோ என்ன நடந்ததுன்னா, பிரிட்டன்ல வந்து ஒரு பவர் ஷிஃப்ட் அங்க நடந்துச்சு. ஆப்போசிட் பார்ட்டி வந்து அதாவது இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட்டா விட்டுறணும்னு நினைச்சிட்டு இருக்க குரூப் வந்து பவருக்கு வந்தது. இவர் சொன்னாரு வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து தயவு செய்து இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ்லாம் குடுக்கக்கூடாதுன்னு டைரி எழுதி வச்சிருக்காரு. நாளை குடுத்தா முல்ல மாரி திருட்டு பைய அவன் தான் முடிச்சு வைக்க இவன் தான் நாட்ட ஆளுவான். காத்துக்கும் தண்ணிக்கும் வரி போட்டுருவாய்ங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. யாரு சர்ச்சில். சோ அவர் வந்து அதுக்கு அகைன்ஸ்ட் அவர் ஆனா தோற்கடிக்கப்பட்டார். தோற்கடிக்கப்பட்டு அவரு பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமானனால அவர் தோற்கடிக்கப்பட்டதுனால ஆ சேம்பர்லின் வந்தாரா தெரியல. யாரும் இல்ல. சேம்பர்லின் முன்னாடி இருந்தவர்ன்னு நெனைக்கிறேன். அதுக்கடுத்து வேற எதிர்க்கட்சி. அது ஆப்போசிட் பார்ட்டி. லேபர் ஒரு கன்சர்வேட்டிவ். லேபர் வந்து பவருக்கு வந்தது. பவருக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கு வந்து இது குடுத்தாங்க. 1 பொருளாதாரம் அவங்களுக்கு பிரச்சனை. 2வது அவங்க கொள்கை வேற. அங்க ஒரு பவர் ஷிஃப்ட் நடந்தது. சோ, அ அ அதனால தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் வந்து வெற்றியா இருந்துச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில வந்து எல்லாத்துக்கும் அதிகாரம் என்பது பவர்ங்கிறது முக்கியமானது. ஓகே. பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பவர் இல்லாம காரியங்கள் மாறாது. இந்த இடத்துல அப்படிப்பட்ட சிஸ்டம் தான் இருக்கு. இது வந்து மனுஷங்க தான் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா, அ நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். கல்யாணத்துல வந்து தி தி திருமணத்துல வந்து எல்லா கல்யாணம் போயிருக்கீங்களா? கல்யாணத்துல மெசேஜ் குடுக்கும்போது எது முக்கியம்னு பேசுவாங்க? நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? நான் கேட்ட விட எல்லாம் முக்கியமா என்ன பேசுவாங்கன்னா, கல்யாணத்துல எது முக்கியம்னு பேசுவாங்கன்னா, அன்பு முக்கியம்னு பேசுவாங்க. ஒருத்தர் மேல அன்பா இருக்கணும். அ அ ஒ ஏன்னா அன்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாரும் பேசுவாங்க. ஆனா பைபிள்ல திருமணமான தம்பதிகள், முதல் திருமணமான தம்பதிகளுக்கு கர்த்தர் வந்து குடுத்த கிஃப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்புலாம் குடுக்கல. நீ ஒரு 1 கிலோ அன்பு புடிச்சுக்கோ. நீ ஒரு 1 கிலோ அன்பு புடிச்சுக்கோன்னு சொல்லல. அவங்கட்ட சொன்னது என்ன தெரியுமா? ஒருவரோடு அன்பா இருங்கள்லாம் சொல்லல. என்ன சொன்னாரு? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஹி கேவ் அத்தாரிட்டி. ஆளுகை. அத அதனால தான் நானு ஒரு கல்யாணத்துல பேசுறப்போ அதான் சொன்னேன். உங்களுக்கு என்ன முக்கியம்னா, டொமினியன் தான் முக்கியம். ஆளுகை தான் முக்கியம். ஏன் நான் யோசிச்சு பாருங்க. இப்ப கல்யாணம் பண்றாங்க நெறைய பேரு. கல்யாணம் பண்றப்பயே நம்ம ஒருத்தர் நேசிக்கக் கூடாது. எளியும் புனியமா இருக்கணும்னு அடிச்சு குடும்பமா கல்யாணம் பண்றாங்க. அப்படியா சொல்லிட்டு கல்யாணம் பண்றாங்க? இந்த கல்யாணங்கள்லாம் விட்டுருங்க. அதாவது இந்த இந்த டவுரிக்கு வாங்குறாங்க. இந்த போல போல நடக்குது நெறைய பிரச்சனைகள் வருதுல்ல. இந்த மாரி திருமணங்கள்லாம் விட்டுருங்க. நான் சொல்றது ஒருத்தர் உண்மையிலேயே விரும்பி, நேசிச்சு திருமணம் செய்பவர்கள நான் சொல்றேன். நல்லாவே இது பண்ணி 2 குடும்பமும் பேசி, ஏதோ ஒரு விதத்துல நல்ல விதத்துல ஒரு நல்ல துவக்கம் இருக்க வேண்டும். எல்லாம் அன்பா தான் ஆரம்பிக்கிறாங்க. யாருமே எடுத்தோனே சண்டை போடணும். இன்னைக்கு ஒரு வழி பார்த்துடுறேன் அப்படின்னு யாரும் ஆரம்பிக்கிறது இல்ல. ஆனா போக போக பார்த்தீங்கன்னா, வொர்ஸ்ட் எனிமீஸ் மாரி தான் ஆயிடுறாங்க. மேரேஜ் கவுன்சிலிங்லாம் நான் முன்னாடி பழைய சர்ச்ல இருக்கும்போது குடுத்துருக்கேன். அப்பலாம் ஒரு அம்மா வந்து இந்த ஹஸ்பண்டும் இந்த மாரி ரொம்ப அந்யோன்யமா பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஆளு வந்து கடைசி ஷூ போடுறதுக்காக வெளிய போனாரு. இதுமா பக்கத்துல வந்து என் காதுல சொல்லுச்சு. "பிரதர் சம்டைம்ஸ் வர்ற கடுப்புக்கு இந்த ஆள் தூங்கும்போது கல்ல எடுத்து மண்டையில போட்டுறலாம்னு நெனைக்கிறேன் பிரதர்" அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர். அவ்வளோ மோசமா இந்த ஆள் டார்ச்சர் பண்றாருன்னு சொல்லிட்டு போச்சு. ஆனா நல்லா தான் பேசினாங்க முன்னாடி. அப்ப கடைசில பார்த்தா இப்படி சொல்லிட்டு போறாங்க. சோ அந்த மாரி அளவுக்கு போயிருது. எல்லாம் அன்பா இருக்கணும்னு சொன்னவங்க தான், கடைசில கல்ல தூக்கி மண்டையில போடலாமான்ற லெவல்ல போயிருது. சில இடத்துல போட்டுறாய்ங்க. அதெல்லாம் நியூஸ்ல பார்க்குறோம்ல. சோ அந்த மாரி இருக்கு. சோ அப்ப வந்து ஏன் இந்த மாரி போகுது? அப்படின்னு அன்புல ஆரம்பிச்சது தான். ஏன் அன்பு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபைனலா ரூட் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, தெர் வில் பி லேக் ஆஃப் பவர். தெர் இஸ் சம் ப்ராப்ளம், சம் சிச்சுவேஷன் ஓர் விச் தே டோன்ட் ஹேவ் பவர். அது என்ன ஆகுதுன்னா, நாளடைவில விரக்திய உண்டாக்கி ஒருத்தர் மேல ஒருத்தர் திருப்பி விட்டுருது. சோ இது வந்து திஸ் இஸ் ட்ரூ இன் எவ்ரிதிங். சோ பவர் இஸ் சச் அன் இம்பார்டன்ட் திங். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் குடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார். அது எவ்வளவு பெரிய டிஸ்ப்ளே. உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் வந்து பல காரியங்களை உபதேசித்தார், போதித்தார். தான் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு பல திருஷ்டாந்தங்களை நிரூபித்தார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, அவர் சொல்லியிருக்கலாம், நீங்க இதே போய் சொல்லுங்க போதும். நாங்க அவர பார்த்தோங்க. இயேசுவ பார்த்தோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவ நாங்க பார்த்தோம். என் கண் முன்னாடி வந்தாரு.
அப்படின்னு நீங்க பிரசவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். அதுவே ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் தான் இருந்திருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் ஆவியினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், ஓகே, ஆவினால் சொல்ல, உன்னதத்தினால் வரும் பலத்தினால், till you are clothed with strength from above or power from above, tarry in Jerusalem. எருசலேம்ல தரித்திருங்கள். எது வரைக்கும்? பவர் வர வரைக்கும். சோ பவர் இஸ் சச் an important thing. ஓகே. ஏன்னா நீங்க நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, அன்பு தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. அன்பு வந்து பவர் இல்லைன்னா ரியல் அன்பை காட்டவே முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உன் சத்துருக்களை மன்னித்தார். இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் சொன்னார். ஏன் சொன்னார்னா அவருக்கு அவ்வளவு பவர் இருந்தனால சொன்னார். என்ன பவர்? அவரே சொல்றார், நான் வேண்டிக் கொண்டால் இப்பொழுது அவர் வந்து 12 லேகியோனுக்கு அதிகமான அப்படின்னா ஏறக்குறைய ஒரு லீஜியன்னா எவ்வளோ 6000 ஏதோ சொல்றாங்க. அப்படின்னா 72,000 தூதர்கள் நான் இப்படின்னு அனுப்பிடுவாரு. எனக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஆனா என்னன்னா எனக்கு மரணத்துக்குள்ள போனாதான் மரணத்தை ஜெயிக்க முடியும். அதுதான் என் கோல். மரணத்துக்கு அதிபதியாக பிசாசை தம்முடைய மரணத்தினால் அழித்தார்ல. சோ அந்த மரணத்தை ஜெயிக்கணும்னு நான் வந்திருக்கனால எனக்கு மற்ற காரியங்கள் டைவர்ஷன் இதெல்லாம். நீ யாரு நான் உனக்கு ப்ரூவ் பண்றது, நான் யாருன்னு காட்டுறது அதெல்லாம் எனக்கு டைவர்ஷன். எனக்கு அது முக்கியம் இல்ல. இதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். அந்த பவர் இருந்தனால தான் அவர் மன்னிச்சாரு. ஓகே. பவர் இல்லாத யாரும் மன்னிக்கவே மாட்டாங்க. சபிச்சிருவாங்க. மன்னிக்க முடியாது. சோ மன்னிக்கிறதுக்கு மட்டும் சொல்லல. நான் சொல்றேன். எல்லாத்துக்குமே சொல்றேன். யூ நீட் பவர். உங்க குடும்ப வாழ்க்கையில வந்து ஸ்ட்ரகிள் இருக்கா? பிரே ஃபார் பவர். பவர் ஃப்ரம் தி ஸ்பிரிட். ஆவியினால் வருகிற பெலன். சோ அது இருந்தாலும் நடக்கும். ஏன்னா பூமியில தேவன் அதிகாரத்தை ஆளுகையும் அவர் தான் ஆதாமுக்கு கொடுத்தார் முத. இப்படி கொடுத்து அண்ட் அதிகாரத்திலையும் ஆளுகையிலையும் அவர் வந்து ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருக்கு வந்து அதிகாரம் ஆளுகை கம்மியா இருக்குன்னு கிடையாது. அப்படி ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒரு நாள் வரவே வராது. அவர் எப்பயுமே அதிகாரம் ஆளுகை உடையவராய் இருக்கிறபடியால் இந்த கேம் தான் அவர் ப்ரிஃபர் பண்றாரு. எந்த கேம்? பவர் கேம். சரியா? அதனால வந்து ஆண்டவருக்கு வந்து பவர் எல்லாம் முக்கியம் இல்ல. அவர் வந்து சாதுவானவரு, இதா இருப்பாரு. அப்படின்லாம் வந்து கிடையாது. பவர் தான் அவர் கேமே. அதிகாரமும் ஆளுகையும் கர்த்தருடையதுன்றது பைபிள்ல ஆதியாகமத்துல வெளிப்படுத்துறது இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆளுகை அவரிடம் இருக்கிறது. அ ஐஸ்வர்யம், கனம் அதாவது எல்லாத்துடைய அ அத்தாரிட்டி ஓவர் ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாமே அவர்ட்ட தான் இருக்கு. ஆளுகை வந்து அவர்ட்ட தான் இருக்கு. எப்பயுமே இருக்கு. நித்திய ஆளுகை. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத கர்த்தத்துவம். அ ராஜாவாய் இருந்தவர், ராஜாவாய் இருக்கிறவர், ராஜாவாய் வரப்போகிறவர். சோ எல்லாமே அவர் ராஜா. எவ்ரி டென்ஸ்ல அவர் ராஜாவா இருக்காரு. He was king in past tense, he is king in present tense, he is king in future tense. So ஆளுகைன்றது அவருக்கு பஞ்சமே இல்ல ஆளுகைக்கு. அதனால அவர் சொல்றாரு இந்த கேமே நான் வர்றேன். இந்த கேமே நான் வர்றேன். ஏன்னா ஒரு பிரச்சனை வந்து அது எவ்வளவு அது பவர் எவ்வளவு நிரூபிக்கட்டும். நீ பாரு. பார்வோன் நிரூபிச்சிட்டான் அவன் யாருன்னு. அவனுக்கு எவ்வளவு முடியும்னு காட்டுறான்ல. காட்டட்டும். இப்ப நான் என் பவரை காட்டுறேன். சோ இந்த பவர் கேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அதனால ஏதோ சாது மாரி, சன்னியாசி மாரி எனக்கு பவர் எல்லாம் வேணாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் ஏதோ சொல்லி ஆண்டவரே மன்னியும் என் மதியினத்துக்கு மன்னியும்னு ஜெபம் பண்ணி. அ அ ஏன்னா அது எனக்கு ஒண்ணும் வேணாம் ஆண்டவரே. எனக்கு அன்ப மட்டும் தாங்கன்னா ஜெபம் பண்ணீங்கன்னா, அப்படி இட்ஸ் நாட் பிப்ளிக்கல் பிரேயர். அது ரொம்ப பரிசுத்தமான ஜெபம் நினைக்காதீங்க. முட்டாள்தனமான ஜெபம். நான் அன்பா இருந்தா போதும் ஆண்டவரே. இப்படிலாம் ஆண்டவர் எங்கேயும் சொல்லல. நீ அன்பா இருந்தா ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவிய கொடாமல் அன்பின் ஆவி, அன்பின் ஆவி, அன்பின் ஆவி. அத குடுத்திருக்காருன்னா போட்டிருக்கு. நிறைய பேர் அப்படிதான் பைபிள் படிக்கிறாங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கொடாமல் அன்பின் ஆவியும், அன்பின் ஆவியும், அன்பின் ஆவியும் குடுத்திருக்கிறார் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால எப்ப பார்த்தாலும் கிறிஸ்தவத்துல அன்பு தாங்க பெருசு கிறிஸ்தவ அது எந்த அன்பு பத்தி சொன்னாரோ உனக்கு முதல்ல தெரியுமா? அவருக்கு சொன்னது அகாப்பே அன்பு பத்தி சொன்னாரு. அகாப்பே அன்புனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பு. இட்ஸ் நாட் ரேண்டம் லவ் ஆஃப் காட் ஓவர் எவ்ரிபடி லைக் ஹவ் சம் பீப்பிள் இன்டர்பிரட். இட் இஸ் த லவ் ஆஃப் த ஃபாதர் ஓவர் த சன்ஸ். சன்ஸ்னா யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்தொடர்கிறவர்கள். அவர்கள் மேல் ஏற்படுகிற ஒரு வெறி கொண்ட அன்பு. அது பேர் தான் அகாப்பே. அந்த அன்புக்கு நாளை ஆண்டவர் வந்து அவருக்கு எதிராக வரணும்னு போட்டு கூட தருவார். யாருக்கு எதிராக வரணும்? அகாப்பே அன்பு யார் மேல விழுந்திருக்கிறதோ, யாரை தொட்டு இருக்கிறதோ, யாரோட ஒரு அகாப்பே அன்பு உறவில் இருக்கிறாரோ, அவனுக்கு எதிராக வரணும்னா வேணும்னா அடிப்பார். தேவைப்பட்டு அடிப்பார். அதுதான் அகாப்பே அன்பு. இது வந்து எகிப்திலே சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏன் மூத்த பையனை நீ பிடிச்சு வச்சிருக்க. இஸ்ரேலின் சேஷ்ட புத்திரன். அவனை பிடிச்சு வச்சிருக்க. அவனை நீ விடலன்னா, நான் உன் பையனை அடிப்பேன். இதுதான் அகாப்பே அன்பு. புரியுதா? சோ இது வந்து பைபிள்ல வெளிப்படுத்தல்ல கூட இருக்கு. ஆதியாகமத்துல வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கு இந்த அன்பு. ஆபிரகாம் நிமித்தம் எ- பயங்கரமா திட்டுறாரு போய் ராஜா. போட்டு தள்ளிடுவேன் பார்த்து அப்படின்றாரு. அகாப்பே அன்பு. வெளிப்படுத்தல்ல எங்க வருது? வெளிப்படுத்தல்ல வருது தம்முடைய பரிசுத்தவான்கள் வந்து பாடுறாங்க. 18ஆம் அதிகாரத்துல. அவருடைய பரிசுத்தவான்களுடைய ரத்தத்து நிமித்தம் பழி வாங்கினாரே. இந்த அன்பு பயங்கர சாதாரண அன்பு இல்லைங்க. பழி வாங்குற அன்பு.
பயங்கரமான அன்பு, பழிவாங்குற அன்பு. இஸ்ரேல் ஜனங்கள வந்து அவங்க எகிப்துல இருந்து கிளம்பும்போது குறுக்க வந்துட்டான் அமலேக்கு. பல 100 ஆண்டுகள் கழிச்சு சொல்றார் கூப்ட்டு. நான் இன்னும் மனசுல வச்சிருக்கேன், மறக்கல. சில சில ஆர்கியூமெண்ட்ஸ் சில வுமன்ஸ் லேடீஸ் சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க அன்னைக்கு பேசுனது மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் மறக்கல. நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். அந்த மாரி அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றாரு. நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். இன்னும் வச்சிருக்கேன். அகாப்பே அன்பு. சோ அதனால வந்து அது இது வேற மாரியான அன்பு. இதெல்லாம் இன்னும் சரியாவே புரியல. இவங்க என்னத்தையோ புத்தர் சொன்னதையும், யாரோ சொன்னதெல்லாம் எடுத்து பேசி இதுதான் அன்புன்னு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. பைபிள படிக்கணும் அன்புனா. அதுல போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் அத படிக்காம எங்கிட்டோ போய் வெளிய போய் படிச்சுட்டு இருக்க முடியாது. ரைட். சோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் இஸ் வெரி இம்பார்டன்ட். அதாவது பலமும், அன்பும் அன்பும் ஆவியும் மட்டும் இல்ல. பலமும், அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொண்டு கொடுத்திருக்கிறார். சோ தெளிந்த புத்தி இருக்கு. அப்புறம் வல்லமை இருக்கு. பலம்னா வல்லமை, பவர். சோ ஸ்பிரிட்டே வந்து இஸ் கனெக்டட் வித் பவர். ஏற்கனவே அதான் சொன்னேன். உன்னதத்திலிருந்து வரும் பெலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும்னாரு. எத பத்தி சொன்னாரு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, இங்க பெலன் அடைந்து அத பத்தி தான் சொல்றாரு. சோ ஆவிக்கும், பெலனுக்கும் நெறைய தொடர்பு இருக்கிறது. ஆதாம் ஒரு பவர்ஃபுல் மேனா இருந்தான். அதே வல்லமையோடு தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். புது சிருஷ்டியாகி நம்மை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்மை வல்லமையோடு தேவன் வைத்திருக்கிறார். சோ அததான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு. பார்வோன் வந்து கை வெல்லமா காட்டலாம் விடமாட்டான். நீ 1000 சொல்லலாம். இதாங்க கர்த்தர் சித்தம்ன்னு சொல்லலாம். ஐயோ! அயோக்கியனே! பாவியே! நீ ஏன் என்னை கொடுமைப்படுத்துறன்னு நீ கேட்கலாம். இதெல்லாம் உனக்கு நியாயமா? அப்படின்னு சொல்லலாம். கவிதை எழுதலாம். வெள்ளையனே வெளியேறு மாரி ஏதோ போராட்டம் நடத்தலாம். எகிப்தியனே கையெடு அப்படின்னு போராட்டம் நடத்தலாம். ஆனா நான் எடுக்க மாட்டான். அன்லெஸ் பவர் இஸ் ஷோன் ஹி வில் நாட் மூவ். சோ அதனால தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒண்ணு ஆண்டவர் இந்த பவர் கேம் விரும்புறாரு. அதனால ஒண்ணு. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு வந்து அவனும் சரி, அவனுடைய ஆட்களும் சரி, சீட்ல இருந்து லேஸ்ல போக மாட்டாய்ங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்கன்னா, அங்கேயே இருக்கணும்னு பார்ப்பாய்ங்க. 50 வருஷம் ஆளணும்னுவாய்ங்க. நெறைய சொல்லுவாங்க. எனக்கு கிளம்ப முடியாது அவைங்களால. அவைங்க அப்படியே அந்த சீட் இழுக்கும். அ, அ, ஏன்னா பிசாசுக்கே பார்த்தீங்கன்னா, சீட் இருந்துச்சுன்னா பிரச்சனை ஆரம்பம். கரெக்ட்டா? அவன் வந்து அ ஆண்டவர் வந்து ஒரு சீட் உருவாக்கிட்டு இருந்தாரு. என்ன சீட்டு அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆதாமின் சந்ததியில வரக்கூடியவங்க தான். விழுந்து போனவங்க தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, அவருடனே கூட உன்னதத்திலே உட்காரும்படி, அவருடனே கூட அவருக்கு சமமாய் உட்காரும்படி ஒரு சீட்ட தேவன் உருவாக்கி கொண்டிருந்தார். அத பார்த்து தான் பிசாசுக்கு போறான். அவன் பிசாசு வந்து பைபிள்ல வந்து எங்கேயுமே அவன் தேவனுக்கு மேல போவேன்னு அவன் சொல்லவே இல்ல. அவன் என்ன சொன்னான்னா, "வடதிசையில உள்ள பர்வதங்களுக்கு நான் ஏறுவேன். அதுக்கப்புறம் வந்து உன்னதமானவருக்கு நிகராவேன்னு" தான் சொல்லியிருக்கான். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் எழுதுகிறேன். நிகராவேன். அவருக்கு மேல போவேன்னு சொல்லல. அந்த சீட்டு தான். இந்த சீட் அவனுக்கு யாருக்கு உருவாக்குறாருன்னே தெரியல. ஏதோ ஒரு சீட் யாருக்கோ உருவாக்குறாரு. அப்படின்னு சொல்லி அவனுக்கு இது அந்த சீட்டுக்கு போவேன்னு நெனச்சா, நெனச்சோனே அவன குளோஸ் பண்ணிட்டாரு. கீழ கிளம்ப பண்ணிட்டாரு. ஃபயர் பண்ணிட்டாரு. டெர்மினேட் பண்ணிட்டாரு. போயிட்டு வந்துட்டாரு. அ அவன் அப்புறம் ஆதாம பார்த்து ஆதாம்ட்ட அதிகாரம் ஆளை குடுத்தோனே அவனுக்கு புரியுது. ஆஹா! இவனுக்கு தான் குடுத்துருக்காருன்னு சொல்லி அதான் ஆதாம கவுத்து விட்டான். ஆனா ஆண்டவர் வந்து ஆதாமும் மைண்ட்ல வச்சு குடுக்கல. ஆதாமின் சந்ததியிலே கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் வருவான்னு அவருக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள்ள வருவாங்க. அதுல பிறந்தவர்கள் ஆனால் கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்கள். அவர்களுக்காக உருவாக்கின சீட்டு அது. சோ அதனால பார்த்தீங்கன்னா, இவன் வந்து அந்த சீட்டுனால தான் விழுந்தவன். அதனால இவனும் லேஸ்ல போற ஆள் கிடையாது. இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகள தொரத்தும்போது, சில ஆவிகள்லாம் எல்லா ஆவியும் இல்ல, சில ஆவிகள தொரத்தும்போது அதட்டினார்ன்னு நீங்க பார்க்க முடியும். அதட்டுறதுன்னா வந்து ஒரு ரஃப் டோன்ல வாய்ஸ் உயர்த்தி ஒரு மாரி ரஃப்பா பேசுறது. அன்பார்லிமென்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறது. அதான் சாதாரணமா பேசாம ஒரு மாரியா பேசுறது. ஏன் அதட்ட வேண்டியதுதானே? அதட்டலனா போகாது. சில பிரச்சனைகளும் போகாது, பிசாசும் போகாது. ஏன்னா வந்து அதுக்கு வந்து அ அ அடி வாங்கி தான் பழக்கப்பட்டிருக்கு. அடிச்சா தான் போகும். இல்ல போகாது. எப்படி அடிக்கிறது? வாக்கு என்னும் கோலால் அடிப்பார் என்று ஏசாயா 11 அதிகாரத்தில சொல்லப்பட்டிருக்கிறது. சோ வார்த்தை தான் கோல். அதிகாரம் உள்ள வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படும்போது கோல் போல போய் அடித்து சத்துருவை துரத்துகிறது. வல்லமை வெளிப்படுகிறது அங்க. சோ ஆண்டவர் சொன்னாரு, கை வல்லமை பார்க்கலாம் என்ன பண்ண மாட்டான். போக மாட்டான். பிரச்சனை பண்ணுவான். ஆனா கவலைப்படாத, என் கை இருக்கு. நல்ல கை. அதான் கர்த்தர் நம்மள பார்த்து இன்னைக்கு சொல்றாரு. கை வல்லம் பார்க்கலாம் போக விட மாட்டான். உண்மதான். ஆனா என் கை இருக்கு. உன்னோட என் கரம் இருக்கு. மை மைட்டி ஹேண்ட், மை ரைச்சியஸ் ஹேண்ட் இஸ் அப்பான் யூ. சோ கர்த்தர் சொன்னாரு, என் கையை நீட்டி நான் எகிப்தை வாதிப்பேன். சரியா? முதவே சொல்ட்டாரு. இது மாரி நான் கை வல்லமை காட்டினா தான் போவான்னு. இப்ப என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் தம்முடைய கிரியை ஆரம்பிக்கிறார் எகிப்திலே. ஒண்ணு ஒண்ணா நடக்குது. ஒரு ஒரு வாதை இது மாரி வந்துட்டே இருக்கு. 9 வாதை வந்துருச்சு. அது இடையில ஒரு வாதையில வந்து சொல்றானுங்க, யாரு நம்ம எகிப்தியர்களுடைய பார்வோனுடைய மினிஸ்டர்ஸ் சொல்றானுங்க, "ஐயா இது தேவனுடைய விரல்ன்னு உனக்கு இன்னும் புரியலையா? எகிப்து அழிந்து போனதை இன்னும் அறியாமல் இருக்கிறாயா? இது தேவனுடைய விரல். தி ஃபிங்கர் ஆஃப் காட்." சோ கர்த்தர் எடுத்தோனே கை நீட்டல. எடுத்தோனே எத நீட்டுறாரு? ஃபிங்கர் நீட்டுறாரு. விரல்.
விரல நீட்டி தொட்டு பாக்குறாரு. என்ன செய்தா அப்படின்னு பாக்குறாரு. செய்ய மாட்டேங்கிறான். இன்னொன்னு வந்து ஆண்டவர் முதவே தீர்மானம் பண்ணிட்டாரு. இவனுக்கு வல்லமையை காட்டணும். ஏன்னா இவன் சாதாரண ஆள் இல்ல. சில பேர்ட்ட வல்லமையை காட்டணும்னு ஆண்டவர் முடிவு எடுத்துருவார். அவங்க யாருன்னா ரொம்ப ஆடிருப்பாங்க. ஆட்டம் பயங்கரமா போட்டிருப்பாங்க. சரியா? ஓவர் ஆட்டமா இருக்கும். என்ன இவன் அடங்கவே மாட்டானான்றது இருக்கும். வாய தொறந்தா பொய்யா வருதே அடங்க மாட்டானா? அப்படிதான் இருக்கும். பயங்கரமா ஆடிக்கிட்டே இருந்திருப்பான். வருஷக்கணக்கா. 1. 2வது வந்து அவன் ரட்சிப்புக்குள்ள வரவே மாட்டான்னு அவருக்கு நல்லா தெரியும். என்னதான் பேசினாலும், என்னதான் சொன்னாலும் வரமாட்டான். அண்ட் ஒரு குரூப்ப பத்தி சேவான் சொல்றார்ல, பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவர்களே அப்படிப்பட்ட குரூப். கர்த்தருடைய செயல்களுக்கும், கர்த்தருடைய கிரியைகளுக்கும், கர்த்தருடைய எண்ணங்களுக்கும் எப்பயுமே எதிர்த்து நின்னுட்டே இருப்பாங்க இந்த குரூப். இவங்க எல்லாம் ஆண்டவர் வந்து கட்டம் போட்டு வச்சுருவார். வச்சு என்ன பண்ணுவாருன்னா, இருதயத்த கட்டுப்படுத்தி விட்டுருவார். பார்வோனுக்கு அதான் நடந்துச்சு. ஏன்னா அவனுக்கு வந்து கர்த்தர் சத்தத்த கேட்கணும்னு எந்த விருப்பமும் கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான், இவர் யார் கர்த்தர்ன்னு கேட்கிறான் சொன்னோனே. ஆமா அவர் யாரு? ஏதோ கர்த்தர் யார் அவரு? அவரு சொல்ற நான் ஏன் கேட்கணும்? திமிரு. இப்படி இருக்கிறவனுக்கெல்லாம் கட்டம் போட்டுருவார் கர்த்தர். போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவன் இருதயத்த கடினமாக்கி விட்டுருவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஆடுவான் கொஞ்ச நாளைக்கு. 9 வாதம் வந்திருக்கு. ஆள் அசையல. ஏன்னா இருதயத்த கடினப்படுத்தி வச்சுட்டாரு. ஏன்னா அவன் தேறாத கேஸ் நல்லா தெரியும். சில ஸ்கூல்லாம் பார்த்தீங்களா, இந்த சில தேறாத கேஸ் எல்லாம் வந்து எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க 100% ரிசல்ட்ட பாதிக்குதுன்னு சொல்லி பிரைவேட்டா எழுதி வச்சுக்கோங்கன்னுவாங்க. படிக்கட்டும் வரட்டும். ஆனா எங்க கணக்குல காட்டாதீங்கன்னு. ஏன்னா அது தேறாதுன்னு தெரியும். அதே மாரி ஆண்டவருக்கு சில பேர் தேறாதுன்னு தெரியும். சரி நல்லா கவனிங்க. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. தேறாத கேஸ்ன்னு ஆண்டவர பொறுத்தளவுல பலவீனமானவங்க, பாவத்துல இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்க அவங்க கிடையாது. பாவி மேல கூட அவருக்கு பயங்கர எப்பொழுதுமே கிருபை உண்டு, இரக்கம் உண்டு. எவன் ஒருவன் வந்து அந்த ஒருத்தன் ஜெபம் பண்ணான்ல, பாவியாக என் மேல் கிருபையா இருக்கணும். இவன் நீதிமான் ஆக்கப்பட்டான்னே சொல்லிட்டாரு பாத்து. சோ கஷ்டப்படுறவன், போராடுறவன், ஒரு பாவத்துல இருக்கிறவன், அவன் மேலலாம் அவரு வந்து நிராகரிப்பாரு நான் சொல்லல. யார நிராகரிப்பாருன்னா, கர்த்தரை நம்பிக்கையாக கொள்ள வேணாம்னு நினைக்கிறான்ல, அவன் தான் தேவாத கேஸ். அவன் உலகத்தின் பார்வையில பயங்கர சக்சஸா இருக்கான். பெரிய ஜெயம் பெற்றவனா இருக்கான். அவன பார்த்தா எல்லாரும் பாராட்டுவான். ஏன்னா இவர மாரி யாருமே இல்லங்கன்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனா அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு தேவையில்லை. கர்த்தர் அவனுக்கு ஆதாரம் இல்லை. கர்த்தரை அறிய அவனுக்கு விருப்பமும் இல்லை, வாஞ்சையும் இல்லை. சிலுவை அண்டை வர்றதுக்கு அவனுக்கு விருப்பமே கிடையாது. அவன தான் நிராகரிப்பார். வரவே மாட்டான்னு தெரியும். அதனால இந்த தீங்கு நாளைக்கென்று துன்மார்க்கை உருவாக்கினார்ன்னு, அது அந்த குரூப் தான் இது. இப்படி ஒரு குரூப் இருக்குது. அது எப்பவுமே இருக்கும். இப்ப முதல்ல இருந்துச்சு, இப்பயும் இருக்கு. டில் ரெஸ்டரேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் நடக்கிற வரைக்கும் அந்த குரூப் இருக்கும். அந்த குரூப் கூட தான் வெளிப்படுத்தின விஷயத்துல சண்டையே வரும். அவருக்கும் அந்த குரூப்புக்கும் சண்டை வருது. இது வந்து ஏதோ என்னைக்கோ நடக்க போறது இல்ல. இன்னைக்கு நம்மை சுற்றிலாம் இந்த குரூப் இருக்குது. நாம் வந்து இன்னும் சில காரியங்களை சரியா புரிந்து கொள்ளாதனால நியாய தீர்ப்பை செலுத்தாம இருக்கோம். நாம் செலுத்த வேண்டும் நியாய தீர்ப்பு சில பேர் மேலலாம். அது இன்னும் செலுத்தாம வச்சிருக்கோம். அதனால அது இருக்கு. கர்த்தர் சபையை மெச்சூரிட்டிக்குள்ள நடத்திட்டு இருக்காரு. நீதியின் மெச்சூரிட்டிக்குள்ள நடத்திட்டு இருக்காரு. நீதியின் மெச்சூரிட்டிக்குள்ள வருகிறவர்கள் நியாய தீர்ப்பை சத்துருவின் மேல் செலுத்துவார்கள். எழுதப்பட்ட சங்கீதம் 149 எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்தவும், அவருடைய மேன்மக்களை இரும்பு சங்கிலிகளால் கட்டவும், இருபுறம் கருப்புள்ள பட்டயம் அவர்கள் வாயிலும், அவருடைய துதி வந்து அவருடைய கையிலும், அவர் துதி வந்து அவருடைய வாயிலும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்தவான்கள் நாம் ஆவியில எழும்பும்போது சில காரியங்களில் நம்ம வந்து நியாய தீர்ப்பு செலுத்த முடியும். ஓகே. அது அது எப்படின்னு நான் அடுத்து சொல்றேன். இந்த இதுல வரேன். சோ நான் அந்த லைன்ல வந்துர்றேன். சோ இங்க என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் வந்து எகிப்துல வந்து பிளானோட வந்திருக்காரு. விரல் காட்டிட்டாரு. விரல காட்டினா மதிக்கல அவன். கர்த்தர் யாருன்னு கேட்கிறான். அப்புறம் அவரே ஏமாத்த பார்க்குறான். புரியுதா? எப்படி கடினப்பட்டவன் எப்படி இருப்பான் பாருங்க. அவன் எவ்வளவு மோசமான ஆளுன்னு பாத்துக்கோங்க. அவரே ஏமாத்த பார்க்குறான். அவர்ட்டயே வந்து டீல் பேசுறான். இது பண்ணலாமா? அப்படியா? ஓகேயா? கன்னிங்கா. ஞானவான்களை வந்து அவர்களை தந்திரத்திலே பிடிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அந்த மாரி தான் இவன் மாட்டிக்கிட்டான் தந்திரத்தில. ரொம்ப தந்திரமான ஆள் நெனச்சு அவன் நெறைய திட்டம்லாம் குடுத்துருக்கான். சோ அவன் நெறைய கேம் ஆடிட்டான். இந்த டைனாஸ்டி அந்த ஃபாரோட டைனாஸ்டி வொர்ஸ்ட் டைனாஸ்டி. ஏன்னா, அவங்க அப்பன் தான் வந்து அ ம் இந்த பிள்ளைங்கள நதியில போட சொன்னான். நல்லா கவனிங்க. அதாவது இந்த குற்றமற்ற ரத்தத்த சிந்துறாங்கல்ல, தேவ நியாய தீர்ப்பு எழுதப்பட்டுரும். சரியா? அது வர்றதுக்கு லேட் ஆகலாம். ஆனா வரும்போது அடி பயங்கரமா விழுகும். சரியா? அ சோ வந்து அ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வந்து சில காரியங்கள்லாம் நடந்திருக்கு. சோ அதுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாள் குறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் இந்த தேசத்தை எப்படி சில காரியங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு சோ எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய முடிவு பயங்கரமா இருக்கும். சமீபமா இருக்கிறது. பயங்கர ரெட்ரிபியூஷன் இஸ் கோயிங் டூ பி சிவியர். பயங்கரமா இருக்கும். இன்றைக்கு தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்படுகிற சில பேர வந்து ரோட்ல போட்டு அடிப்பாங்க. இந்த மாரி நடக்கும். பயங்கரமான காரியங்கள் இந்த தேசம் சந்திக்க போகுது சீக்கிரத்துல. ரொம்ப அதிகாரத்தும் வல்லமையிலும் ஆட்டம் போட்டவர்கள் ஆட்டம் காண போகிறார்கள். பயங்கரமான காரியங்கள் வருகிறது.
ஓகே. சோ சோ என்ன நடந்துச்சுன்னா, இங்க எகிப்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரல காட்டினாரு, அவன் மதிக்கல. இப்ப சொல்றாரு, நான் கைய நீட்ட போறேன். சரியா? என் கைய நீட்ட போறேன். நான் சொன்ன மாரி ஓங்கிய புயத்தினாலும், பலத்த கரத்தினாலும் சங்கீதம் 136ல சொல்லப்பட்டிருக்கு. ஓங்கிய புயத்தினாலும், பலத்த கரத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சோ அதான் ஃபைனல். நான் நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யாத மாரி இருக்கலாம். இல்லன்னா நீங்க சொல்லலாம், கிரியை செஞ்சுட்டு இருக்காரு பிரதர். ஆனா பத்தல. அப்படின்னா, முதல்ல நீங்க ஒரு ஆண்டோட கிரிய பார்க்க முடியல. அது 400 வருஷம் அடிமைத்தனத்து மாரி உங்களுக்கு இருக்கலாம். இல்ல செய்றாரு. ஆனா போதுமான அளவு இல்லன்னா, விரல பார்த்துட்டு இருக்கீங்க. யூ ஆர் சீயிங் தி ஃபிங்கர் ஆஃப் காட். நவ் இஸ் கோயிங் டூ கம் தி ஹேண்ட் ஆஃப் நவ் தி ஹேண்ட் ஆஃப் காட் இஸ் கோயிங். அடுத்து வர்றது கர்த்தருடைய கை. தி ஹேண்ட் ஆஃப் காட் இஸ் கோயிங் டூ கம். கர்த்தருடைய கரம் வந்து இறங்கும். கர்த்தருடைய கரம் வரும்போது என்னெல்லாமோ நடக்கும். பைபிள்ல எனக்கு அதுக்கு சொல்ல இன்னைக்கு நேரம் இல்ல. வேணா வரும் நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் ஸ்டடி பண்ணி பாருங்க. பயங்கரமா இருக்கும். என்னெல்லாம் செய்தது. அ அ எழும்பு எழும்பு கர்த்தருடைய புயமே என்று வாசிக்கிறோம். ஏசாயா சொல்றான். அ கர்த்தருடைய புயம் வந்து பராக்கிரமம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ராகாபை துண்டித்தது வந்து ராகாப் என்பது ஒரு சர்பென்ட் அந்த காலத்துல இருந்தது. மித்திகல் சர்பென்ட். சோ அது மாரி வந்து சத்துருவின் வல்லமையை துண்டித்தது நீதான் அல்லவோ என்று வேதம் சொல்கிறது. சோ கர்த்தருடைய பட்டயம் இல்ல கர்த்தருடைய கரம் அதை அதை பிடித்திருக்கிற கர்த்தருடைய கரம் இல்ல வெறும் கர்த்தருடைய கரம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே பயங்கர டெரிபிளா இருக்கும் பைபிள்ல. பவர் இஸ் சோ மச். தேர் இஸ் சோ மச் பவர். சோ கர்த்தர் சொல்றாரு என் கரத்தை நான் நீட்டு வெயிட் பண்ணு. மோசே நீ கவலைப்படாத. விரல் விரல் பார்த்துட்டு இருக்க. விரலுக்கு அவன் பயப்படலையா? மை ஹேண்ட் இஸ் தேர். ஐ வில் பிரிங் மை ஹேண்ட். என் கரத்தை நான் கொண்டு வருவேன்றாரு. வந்து அடிப்பேன். அடிக்கும் போது பாரு என்ன நடக்குது பாரு. சோ என்ன நடக்குதுன்னா இங்க கர்த்தருடைய கரம் வருகிறது. இப்ப ஆனா நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லியிருந்தாரு என்னுடைய கரம் வந்தோடனே வெளிய போயிருவான். சரியா? என்னுடைய கரம் வந்தோடனே வெளிய போயிருவான். என் கரம் வர்ற வரைக்கும் வெளிய போறது பிரச்சனைகள் இருக்கலாம் எகிப்துல இருந்து. பட் த மோமெண்ட் மை ஹேண்ட் கம்ஸ் தே வில் கோ அவுட் ஆஃப் ஈஜிப்ட். அவ்வளவுதான். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன் 9 வாதைகள் வந்தது. 9 வாதைகள் வெளிய போனாங்களா? போல. ஆனால் 10வது வாதை வந்த அன்று ராத்திரியிலேயே மிட் நைட் பிரேக் த்ரூ நடக்குது. நடுராத்திரி நடக்குது. 9 வாதம் வந்துருச்சுங்க. 9 வாதம் வந்து எவ்வளவு நாள் வந்துச்சுன்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 1 மாசம் வச்சுக்குவோம். குறைந்தபட்சம் 1 மாசத்துக்குள்ள 9 வாதம் வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். ஆனா கூட இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் எதுவும் கணக்கு பண்ணதில்ல. வல்லுனர்கள் என்ன வேத வல்லுனர்கள் என்ன சொல்றாங்க நான் படிச்சது இல்ல இத பத்தி. சோ 9 வாதம் வந்துருச்சு. ஆனா ஒண்ணும் நடக்கல. ஆனால் இந்த 10வது வாதை அன்று இந்த ராத்திரியிலே விடுதலை. பெரிய விடுதலை. அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். துரத்தி விடப்பட்டார்கள். கிளம்புங்கட்டான். ஐயா தயவுசெய்து கிளம்பு. தயவுசெய்து ஏரியால இருக்காத. சொல்றான். இப்ப இந்த டென்ஷன்ல சொல்றான். என்னையும் ஆசீர்வதிச்சுட்டு போ. தயவுசெய்து கிளம்பு. என்னையும் ஆசீர்வதிச்சுட்டு போ. அப்புறம் எகிப்தியர் போட்டிருக்கு. எகிப்தியர் வந்து இவங்க புறப்பட்டதால சந்தோஷப்பட்டாராம். இது பாருங்க எப்படி ஒரு சேஞ்சுனா கர்த்தருடைய கரம் வந்து இறங்குனோனே, உங்கள பிடிக்காதவன் கூட உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சந்தோஷப்படுவான். சந்தோஷமா குடுத்து, ராஜா நீ இந்த ஏரியா விட்டு போனா போதும். நான் உனக்கு தர்றேன். எவ்வளவு இந்த சந்தோஷம் வாங்கிட்டு போ. நான் மன விருப்பு இதெல்லாம் சொல்லலங்க. சந்தோஷமா தான் குடுக்குறேன். இப்படி சொல்றான். சொல்லி வந்து அள்ளி குடுக்குறாங்க. கோல்டு எல்லாத்தையும் அள்ளி குடுக்குறாங்க. ம். ஓகே. வி ஆர் என்டரிங் இன்டூ a season where God is going to bring gold. கர்த்தர் வந்து பொன்னும், வெள்ளியும் உங்களுக்கு கொண்டு போகக்கூடாது. There is going to be gold. There is going to be gold. Gold will come. Gold will come. Okay. சீசன் ஆஃப் கோல்டு. நெறைய பேரோட வாழ்க்கையில நீங்க ஒருவேளை கோல்டு தொலைச்சிருக்கலாம். தொலைச்சிருந்தாலும் சரி, இல்ல தொலைக்காம இருந்திருந்தாலும் சரி, there is going to be gold. There is going to be a wave of prosperity. பூமியில வந்து என்ன நடக்குதுன்னா 2வது இப்ப நான் சொன்னேன்ல தேசத்துல நெறைய பிரச்சனை வருது. அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அது என்னனாலும் ஆகலாம், எப்படினாலும் போலாம். பூமி நிலை மாறினாலும், அது பெருக்கினால் பர்வதங்கள் பொங்கி, ஜலங்கள் கொந்தளித்து, அப்படியே தலைகீழ போனாலும் நம்ம பயப்படவே மாட்டோம். நம்ம வேற ட்ராக். ஓகே. அத நம்ம யோசிக்காதீங்க. நாம் பெருகிக் கொண்டே இருப்போம். நாம் பெருகுற ராஜ்யத்துக்கு வந்துட்டோம். நாம் எல்லாம் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். நல்ல தீர்மானம் எடுத்திருக்கோம். கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். அதனால நாம் பெருகிக் கொண்டே தான் இருப்போம். பூமி என்னனாலும் பரவால்ல, நம்ம பெருகிக் கொண்டே இருப்போம். தேவராஜ்யம் விருத்தி அடைந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கு சேஞ்சே கிடையாது. சோ ஆ ரைட். சோ இப்ப என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் சொல்றாரு, கைய கொண்டு வருவேன்னு. அன்னைக்கே விடுதலையாச்சு. வெளிய ஓகே. அன்று ராத்திரியில் என்ன நடந்தது? அப்படின்னா, எக்ஸோடஸ் 12 யாத்திராகம் சாரி யாத்திராகம் 12வது அதிகாரம் நீங்க படிச்சுக்கோங்க. யாத்திராகம் 12 கர்த்தர் வந்து அவர்களை புறப்பட பண்ணினார். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். விடுதலையோடு புறப்பட்டார்கள். பலவீனம் இல்லாமல் புறப்பட்டார்கள். அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. சங்கீதம் 105:37 சொல்லுகிறது. வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட பண்ணினார். பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆனா கர்த்தருடைய கை வந்து அங்க இறங்குச்சு. The hand of the Lord came down. Descended on Egypt. கர்த்தருடைய கரம் இறங்கும்போது
பயங்கரமான கிரியை நடந்தது. நான் சொன்ன மாதிரி கர்த்தருடைய கரத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இதெல்லாம் சொல்ல எனக்கு டைம் இல்லை. இப்ப டைம் நான் சீக்கிரம் முடிக்கணும். வர்ற நாட்கள வேணா நம்ம தியானிக்கலாம். டைம் இருந்தா. பட் when the hand of the Lord came, there was war. ஓகே. அன்று என்ன அந்த ராத்திரி என்ன நடந்ததுன்னா, பஸ்காவை ஆசரித்தார்கள். They participated in the Passover. ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை அவர்கள் உட்கொண்டார்கள். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்காலிலே அவர்கள் தெளித்தார்கள். அன்றைக்கு பஸ்கா நடந்தது. பஸ்கா அவர்களை விடுதலை ஆக்கினது. அப்ப கர்த்தருடைய கரம் வந்து இறங்குவதற்கு கர்த்தர் இவங்களை ஒண்ணே ஒண்ணுதான் செய்ய சொன்னாரு. நான் என் கையை கொண்டு வரேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ குறுக்க நிக்காத, கொஞ்சம் விலகிரு. அது விலகுறதுக்கு தான் என்னன்னா பஸ்கா. கர்த்தருடைய உன் எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய பாரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் விலகணும். இதெல்லாம் போய் குறுக்க நின்னுட்டு இருந்தா எனக்கு கஷ்டம், வேலை பார்க்க முடியாது. இது விலகுறதுக்கு நீ ஒண்ணும் பெருசா பண்ண வேணாம். பஸ்கா ஆஸ்திரி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டாரு. டோன்ட் ஸ்டாண்ட் இன் மை வே. சிட் இன்சைட் தி ஹவுஸ், டேக் பார்ட் இன் தி பாஸ்ஓவர். வீட்டுக்குள்ள உட்காந்துக்கோ, வெளியே வந்துடாத. வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அப்பத்தையும் ஆஹ் அவங்களுக்கு அப்ப அவங்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டி மாம்சத்தை புசித்தார்கள், கசப்பான கீரையோடு கூட புசித்தார்கள். இப்ப நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நமக்கு கசப்பான கீரை அகப்பட்டு விட்டது. கசப்பை எல்லாம் அவர் ஏத்துக்கிட்டாரு. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து மாம்சமும் ரத்தமுமே கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு ரத்தம் அவர்கள் கொடுக்கப்படல, ரத்தத்தை தெளிக்க தான் முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம ரத்தத்தை உட்கொள்கிறோம். மாம்சத்தையும் ரத்தத்தையும் உட்கொள்கிற இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்துட்டார். நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். ஆகவே அங்க வந்துட்டோம். சரியா? சோ இப்ப ஒரே ஒரு பகுதி வேகமா நான் வாசிக்கிறேன். சரியா? கர்த்தருடைய கரத்துக்கும் பஸ்காவுக்கும் இருக்கிற நேரடி தொடர்பு, இல்லைன்னா கர்த்தருடைய கரத்துக்கும் இந்த ஆட்டுக்குட்டிக்கும் இருக்கிற நேரடி தொடர்பு. ஏசாயா 53ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 53:1 எப்படி ஆரம்பிக்குது பாருங்களேன். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அவன் சொல்றான், நான் இப்ப ஒண்ணு சொல்ல போறேன். இது யாரும் நம்ப மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா கர்த்தருடைய புயத்தை யார் கண்டிருக்கிறான்? Who has seen the hand of the Lord? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அதாவது கர்த்தருடைய புயம்னா கர்த்தரே பல பெரியவர். அவருடைய புயம்னா அவருடைய வல்லமையை குறிக்கிறது. அந்த பவர், மைட்டி ஹேண்ட், அந்த வலது கரத்தின் வல்லமை. அந்த கரத்தை யாருங்க பார்த்திருக்கிறா? எங்கெங்க அந்த பவர் இருக்கு? அந்த பவர் எங்க ஒளிஞ்சிருக்கு? எல்லாரும் விரும்புறாங்க கர்த்தருடைய கரம் வரணும். கர்த்தருடைய கரத்தின் கிரியை எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும் விரும்புறாங்க. அது எங்க ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா சொல்லிட்டு அவர் அப்படியே சிலுவை விவரிக்கிறார். இளங்கிளை போலும் வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போலும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ ஒரு தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே போவார். 53:1-5. இப்ப அவன் சொல்றான், ஹேண்ட் ஆஃப் காட் எங்க இருக்கு? ஹேண்ட் ஆஃப் காட் எங்க இருக்குன்னா சிலுவையில தான் இருக்கு. சிலுவையில் தான் இருக்கு. அதாவது உலகத்தை பொறுத்தவரை சிலுவை என்பது இயேசு கிறிஸ்துவோட பலவீனமான மூவ்மெண்ட் நிறைய பேர் நம்புறாங்க. ஏன்னா அவரை பார்த்தா அப்படி தெரியுதுங்க. அவர் வந்து பாம்போல இருக்காரு. எல்லாம் அடிக்கிறான், ஒண்ணுமே பேசல அவரு. ஏதோ கேள்வி எல்லாம் கேட்கறானுங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. எவ்வளோ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அவரால பதில் சொல்ல முடியாத கேள்வின்னு ஒண்ணுமே கிடையாது. அப்படி பேசிட்டு இருந்தவர் இப்ப என்னெல்லாமோ நிந்திக்கிறாங்க, கண்டது பேசுறாங்க. அவர் பேசாம இருக்காரு, அடி வாங்குறாரு, நிர்வாணமாய் தூங்குகிறார், சரீரம் பிற்கப்பட்டிருக்கிறது. ஒரு எக்ஸ்ட்ரீம் வல்னரபிள் ஸ்டேட் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, சிலுவை இல்ல, இதுதான் வந்து கல்லறை, திறந்த கல்லறை தான் இயேசுவின் தேவ கிறிஸ்தவத்தின் அடையாளம்னு நானே கேட்டிருக்கேன் அப்படி சொல்லி. ஏன்னா வந்து சிலுவை வந்து என்ன, அது வந்து அது ஒரு விதமான வீக் மூமெண்ட். தேவனை பொறுத்து உலகத்தின் பார்வையில், உலகத்தின் பார்வையில் அது வந்து வீக் மூமெண்ட். ஆனா அதான் கர்த்தருடைய புயம்னு சொல்றாரு. இந்த ஆதி ஆகமத்தை சொன்னார்ல, கீழ்ப்படு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், அந்த கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற அந்த கர்த்தருடைய வல்லமை, அந்த அதிகாரம், இதற்கான டிஸ்பிளே சிலுவைன்னு சொல்றாரு. அதனாலதான் வந்து பவுல் இதை வச்சுதான் எழுதுறாரு. பவுல் சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போறவன் பைத்தியமா இருக்கிறது. கெட்டு போறவன்னா அவனுக்கு ஆவி இல்லை, அவனுக்கான ஆவியின் வெளிப்பாடு கிடையாது, அவனுக்கு அது பைத்தியமா இருக்கு. ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ அன்பா இருக்குன்னு சொல்லல, தேவ வல்லமை, தேவ பலனா இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு கர்த்தருடைய கரம் வேணும் உங்க வாழ்க்கையில. வேணுமா? கர்த்தருடைய கரம் வந்தா என்னெல்லாம நடக்கும். ஆமா, எல்லா அற்புதமும் நடக்கும், எல்லா சூழ்நிலையும் மாறும். இந்த வல்லமையில கரம் வேணும்னா சிலுவைக்கு போங்க. Sit at the cross, meditate at the cross, meditate at the body and the blood of Jesus. That is where power is. There is no other power source. See, ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன், பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்க பலன் அடையுது. அப்ப ஆவிக்கும்
ஒரு கனெக்ஷன் நிச்சயமா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா சிலுவையில தான் உங்கள் ஆவி உங்கள் மாம்சத்தை மேற்கொள்கிறது. பவர் சோர்ஸ் வந்து ஸ்பிரிட்ல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஸ்பிரிட்டுக்குள்ள நுழையிறதுக்கான என்ட்ரி பாயிண்டே இங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? இயேசுவின் சிலுவையில தான் இருக்கிறது. அவருடைய பாடுகள் மரணத்தில் தான் இருக்கிறது. இயேசுவின் பாடுகள் மரணத்துக்குள்ள நீங்க டீப்பா போகலனா, இல்ல தொடர்ந்து போயிட்டே இல்லைன்னா ஆவியின் வல்லமைக்குள் நீங்க நுழைய முடியாது. சி, அன்றைக்கு மாம்சத்துல ஒண்ணும் நடக்கல எகிப்துல. அதாவது இவங்களே போய் அவங்க புய பராக்கிரமத்துல இஸ்ரேலுக்கு இருந்த ஸ்ட்ரென்த்ல இல்ல மோசேக்கு இருந்த மிலிட்டரி ட்ரைனிங் 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரைனிங் வச்சு அடிச்சு நொறுக்கல. ஆவியிலே ஒரு ஜெயம் நடந்தது. ஆவிக்குரிய மண்டலங்களிலே காரியங்கள் அதிர்ந்தது. ஏன்? அங்கே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் காணப்பட்டது. ஆட்டுக்குட்டியின் சரீரம் இருந்தது. ஓகே. சோ இன்றைக்கு ஏசாயா 53 வாசித்தது போல கர்த்தருடைய புயம் எப்படி வெளிப்படுகிறது? கர்த்தருடைய வல்லமை எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய மாம்சத்தாலும் இரத்தத்தாலும் தான் வெளிப்படுகிறது. சரியா? சோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையில கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி இப்படிதான் இருக்கணும், ஆனா ஏன் இப்படி இருக்கு? இப்படி நடந்திருக்கணும், ஆனா இப்படி நடக்கல. அஹ் சில பேர் சொன்னா பிரதர், கர்த்தருடைய வல்லமே என் வாழ்க்கையில பார்க்கவே முடியல. ஒன்லி பாடுகளும் கேள்விகளும் தான் இருக்கு. ஏன் இப்படியே மாறாம இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா, உங்க கேள்வி புரியுது எனக்கு. உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, சிலுவை. அவருடைய மாம்சம், அவருடைய ரத்தம். இது தாண்டி ஒண்ணுமே இல்லை. இதுல போய் உட்காருங்க. இது ஒரு தேவ வெளிப்பாடாய், தேவ பலனாய் உங்களுக்கு மாறட்டும். தேவ வெளிப்பாடாய், தேவ பலனாய் உங்களுக்கு மாறட்டும். மாறும். நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா மாறிடும். இது மாறும்போது நீங்களும் தாவீதை போல சொல்வீங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தேவனால் ஒரு மதிலையும் தாண்டுவேன். அப்புறம் தாவீது சொல்றேன், கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் பழிப்பிக்கிற என் தேவனாய் கர்த்தாவே அப்படின்னு சொல்றான். அப்புறம் சொல்றான் தாவீது, என் மேல் எழுப்பினவர்களை நீர் என் கீழ் மடங்க பண்ணுவீர். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். Go to the cross, go to the body and the blood of Jesus. கர்த்தருடைய பந்திக்குள் நம்ம நுழையலாம், பிரவேசிக்கலாம். கர்த்தாவினுடைய சரீரத்துக்கு அவரத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லா நம்பிக்கையும் இந்த சரீரத்தின் மேலும் ரத்தத்தின் மேலும் சிலுவையின் மேலும் வைக்கிறோம். வேற யாரையும் நம்பல, எதையும் நம்பவில்லை. சூழ்நிலையில் நம்பவில்லை. எங்களுடைய சோர்சஸ் நாங்கள் நம்பல. எங்களுடைய பலனை நாங்கள் நம்பவில்லை. எங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை நாங்கள் நம்பவில்லை. எங்களுக்கு தெரிந்த நபர்களை நாங்கள் நம்பவில்லை. எங்களுடைய அறிவாளித்தனம், எங்களுடைய ஞானத்தை நாங்கள் நம்பவில்லை. எல்லா நம்பிக்கையும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மேலும் சரீரத்தின் மேலும் வைக்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர் புஸ்தகத்தை திறக்கவும் எல்லா முத்திரைகளையும் உடைக்க ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 5வது வாசிக்கிறது போல எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா முத்திரைகளையும் உடைய மரணத்தினாலும் ரத்தத்தினாலும் உடைத்தவர் நீர். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த முத்திரைகள், எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா முத்திரைகள் லிமிடேஷன்ஸ் உங்களுடைய சிலுவையினாலும் ரத்தத்தினாலும் உங்கள் பாடுகளினாலும் உங்களுடைய மாசத்தினாலும் உடைய முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகவேதான் முன்னாடி நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் கூட இரு நாளத்துல இருந்து நாங்கள் உண்மை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி நீரை நடக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்ற வார்த்தையின்படி எல்லா நம்பிக்கையும் மேல் வைக்கிறோம். எல்லாவற்றை குறித்த எல்லா நம்பிக்கையும் மேல் வைக்கிறோம். அன்று இந்த நம்பிக்கையில நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து சிலுவை தியானிக்க மாம்சத்தையும் ரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்ள, ஆவியிலே உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார். தேங்க்யூ. நன்றி இதோடு ஸ்தோத்திரத்தோடு சரீரத்தில் நடத்துதல் நாங்கள் பங்கு பெறும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 105:37 வார்த்தையின்படி பார்க்கிறவர்கள், இன்னைக்கு பார்க்கிறவங்க, யூடியூப்ல பார்க்க போகிறவர்கள், பின்னாட்டுல பார்க்க போகிற எல்லாருமே இந்த வார்த்தை என்னன்னு சொல்லுங்க. வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணுகிறவர் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருப்பது. வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணுகிறார், பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருப்பதில்லை. வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணுகிறார், பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருப்பதில்லை. தேங்க்யூ. கருத்தை எங்களை கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், எங்களோடு பேசும். உண்மை இன்னும் உறுதியாய் பற்றிக் கொள்ளவும், உண்மை மாத்திரமே சார்ந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா பிசாசின் வஞ்சனைகள் குறிப்பா ஆண்டவர் இந்த நாளிலும் நம்பிக்கை இழந்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இனி முன்னேறாது, மாற்றமே வராது நினைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட எண்ணங்கள் பிசாசு யார் மனதான் விதைத்திருக்கிறானோ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும், மாற்றங்கள் உண்டாகட்டும். வாரத்திலே சாட்சிகளில் முடிவு செய்யும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. God bless you. See you in the next meeting.